ஹே ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு நாம எல்லாரும் வெளியே போனோம் அப்படின்னா தொண்டை வறண்டு போகும்போதெல்லாம் நாம தேடுறது ரெண்டே விஷயம் தான். ஒன்று பெட்டி கடை, அப்படி இல்லாட்டி பேக்கரியை தேடுவோம். அங்க போயிட்டு அண்ணா கூலிங்கா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டு வாங்கி அதை மடக்கு மடக்குன்னு குடிச்சு காலி பண்ணிடுவோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி, நீங்க கொடுக்குற காசு அந்த தண்ணிக்கா இல்ல அந்த வாட்டர் பாட்டிலுக்கா? பனிமலை, அருவி இந்த மாதிரியான படங்கள்லாம் போட்டிருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ள இருக்கிறது உண்மையிலே மினரல் வாட்டர் தானா? அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி நம்ம உடம்புக்குள்ள போய் என்னென்ன விளையாட்டுலாம் காட்டுது? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்கள் நந்தா. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு தண்ணீர் பந்தல் வச்சிருந்த நம்மளோட ஊரில் இன்னைக்கு காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இப்போ 1970 இந்த காலகட்டத்துக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லக்ஸூரியஸான விஷயமா தான் இருந்தது. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலில் அடைச்சி கொடுக்குற தண்ணி பார்த்தீங்கன்னா விலை வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருந்தது. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சில வெளிநாட்டு கம்பெனிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட உள்ளூரில் இருக்கிற இந்த குழாயில் வர தண்ணியெல்லாம் வந்து ஆபத்தானது, எங்களோட வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணி தான் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் வந்து ஒரு பயத்தை உருவாக்குனாங்க. இந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து தண்ணியை காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்போ பிஎஸ் மித்ரன் இயக்கத்தில் வந்த சர்தார் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. அதே தண்ணியை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே போட்டு அதே மக்களுக்கு விற்க போறான், அவனுக்கு லூஸ் மாதிரி வாங்க போறான். காலகாலமா எழுதி வச்ச விதி சார். தண்ணிக்கு விலை வைக்க முடியாது சார். உண்மைக்கு விலை வைக்க முடியாதுன்னு கூட நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆனா அப்படியே அந்த தண்ணிக்கு விலை வைக்கிற மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலுக்கு வந்து விலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே வந்து அந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. இப்போ தண்ணிக்கு விலை வைக்கல, பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு, அந்த கேப்புக்கு, அந்த லேபிளுக்கு, பாட்டிலுக்கு விலை வைக்கிறது மூலமா அவன் தண்ணிக்கு விலை வச்சுட்டான். நம்மள பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கடைகளில் வந்து அந்த வாட்டர் பாட்டில் வாங்கும்போது மினரல் வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நாம் வாங்குவோம். ஆனால் நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த மினரல் வாட்டர் பாட்டிலில் லேபிளை என்னைக்காவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதில் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு தான் போட்டிருக்குமே தவிர்த்து மினரல் வாட்டர் அப்படிங்கிறத வந்து அவங்க மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதை யாராவது கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையான மினரல் வாட்டர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உருவாகிற ஊத்துல இருந்து தண்ணியை எடுத்து அதில் இருக்கிற தாதுக்கள், அதாவது மினரல்ஸ் வந்து அழியாமல் அப்படியே பாட்டிலில் வந்து பேக்கேஜ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து மினரல் வாட்டர். அதோட விலைங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதிகம் மக்களே. ஆனால் நாம் கடைகளில் வாங்குறது வெறும் 20 ரூபா கொடுத்து தான் அந்த பாட்டிலை வாங்குறோம். நாம் 20 ரூபா கொடுத்து வாங்குற அந்த தண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா குழா தண்ணியோ இல்லை போர்வெல் வாட்டரோ இல்லை ஆர்ஓ வாட்டரோ தான் கண்டிப்பாக இருக்கும். நாம கொடுக்குற 20 ரூபால அந்த தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ₹1 மட்டும்தான் போய் சேரும். மீதி 19 ரூபா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் கம்பெனிஸோட தயாரிப்பு செலவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் அந்த விளம்பர செலவு, இது எல்லாம் தான். சரி, ஓகே. இப்போ 20 ரூபா கொடுத்து நாம அந்த தண்ணி பாட்டில வாங்குறோம். அந்த தண்ணி பாட்டிலில் சுத்தமான தண்ணியை தான் நாம குடிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அங்கதான் உங்களுக்கு மிகப்பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே பாலிஎத்தலின் தெரப்தலேட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்ல இருந்து தான் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்கிற இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அப்படிங்கிறது ஒன் டைம் யூஸபிள் மட்டும்தான். கம்பெனிஸ்லேருந்து தயாரித்து வர்ற இந்த பாட்டில்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாகவும் நம்ம கையில் வந்துடுறது இல்லைல்ல. அது எப்படி நம்ம கைக்கு வந்து சேருது? முதல்ல மேனுஃபேக்சர் ஆகுது, அதுக்கப்புறமா அங்கேருந்து பெரிய பெரிய லாரிஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அது பல மணி நேரம், சில நேரங்களில் பல நாட்கள் கூட ஆகலாம். இந்த சுட்டெரிக்கிற வெயில்ல இவ்வளவு நாள் கடந்து வர்ற இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல இருக்கிற சில மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து தண்ணியில வந்து கலக்கிறதுக்கு வந்து மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஸ்மனியல் ஏ அந்த மாதிரியான கெமிக்கல்ஸுமே இதுல ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் கலந்த இந்த தண்ணியை நாம குடிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நாம தொடர்ந்து குடிக்கிறதுனால அந்த தண்ணி அப்படிங்கிறது நம்ம ரத்தத்துலையுமே வந்து டைரக்டா கலந்துருது. இதனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பிரச்சனைகள் ஆரம்பிச்சு கேன்சர்ல கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நிறைய ஆய்வுகள்லாம் சொல்லுது. இது நம்ம உடம்புக்கு மட்டும்தான் கெடுதியான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, நம்ம பூமிக்குமே வந்து இது கெடுதி தான். இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையா வந்து மக்கி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 400லேருந்து 500 வருஷங்கள் வரைக்கும் ஆகும். அதில் ரீசைக்கிள் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து வெறும் 9-10% பாட்டில்ஸ் மட்டும்தான் ரீசைக்கிள் ஆகுது.
மீதி இருக்கிற எல்லா பாட்டில்ஸுமே குப்பை கிடங்குலையும் கடல்லையும் மலை மாதிரி குமிஞ்சு தான் கிடக்கும். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ரீயூசபிள் அப்படின்னு இல்லாம ரீசைக்கிள்டு வாட்டர் பாட்டில்ஸ் இதை வந்து நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாமெல்லாம் வந்து வெளியே எங்கேயாவது போகும்போது கையிலேயே வந்து ஒரு மெட்டல்லையோ இல்லை காப்பர் வாட்டர் பாட்டிலோ நாம கொண்டு போகலாம்ல. மேபி இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா போக போக பழகிடும். இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம இந்த பூமிக்குமே செய்யற பெரிய உதவியா இது. ஓகே ஸ்காட், நாம வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். கடைசியா நீங்க எப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சீங்க? இனிமேலாவது வீட்ல இருந்தே தண்ணியை கொண்டு போற பழக்கத்தை வளர்த்துக்குவீங்களா? அப்படி ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கு மேல லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.